Hi friends, இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி கூட்டாஞ்சோறு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 250 கிராம் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. 2 வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றணும். அதாவது இப்போ நாங்கள் 250 கிராம் அரிசியும் 100 கிராம் துவரம்பருப்பும் எடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாக 350 கிராம். 350 கிராமுக்கு 2 மடங்கு தண்ணினா 700 கிராம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் 2 மடங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோங்க. 2 விசிலுக்கு வேக வைங்க. இப்போ நம்ம கூட்டாஞ்சோறுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன். விதை கொத்தமல்லி 2 டீஸ்பூன். துவரம்பருப்பு 2 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். 10 மிளகாத்தலை கிள்ளி வச்சுக்கோங்க. பெருங்காயம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். வெறுமனே சூடு வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். நிறமும் மாறக்கூடாது, அப்போனா டேஸ்ட் மாறிடும். சூடு வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இப்போ வறுத்தது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். அஞ்சு மிளகாத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன். இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 7 பச்சை மிளகாயை நறுக்கி போட்டுக்கோங்க. நூறு கிராம் புளி எடுத்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 3 வாட்டி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தான் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு முருங்கைக்காவை நறுக்கி போட்டுக்கோங்க. 4 அவரைக்காய், 6 பீன்ஸை நறுக்கி போட்டுக்கோங்க. 2 கேரட், ஒரு உருளைக்கிழங்க நறுக்கி போட்டுக்கோங்க. 2 கைப்பிடி முருங்கைக்கீரையை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட காயில் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 2 டீஸ்பூன்.
சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், கல்லுப்பு 2 டீஸ்பூன், நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சில மாங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கத்திரிக்காய், பாதி வாழைக்காயை சின்ன சின்ன துண்டா நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் இப்போ போட்ட காயெல்லாம் வேகட்டும். இப்போ நம்ம முதல்ல வேக வச்ச அரிசியும் துவரம்பருப்பும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல கூட்டாஞ்சோறுக்குன்னு ஒரு மசாலா பொடி திரிச்சு வச்சோம்ல, அந்த மசாலா பவுடரை 1.25 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூடுதல் தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா அடிவட்ட கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு உங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கடுகு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். 5 மிளகாத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா இப்போ நம்ம தாளிச்சது நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை சாதத்தில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா அடிவட்ட கிண்டி இறக்கிற வேண்டியதான்.
இப்போ நாங்கள் கூட்டாஞ்சோறு செய்யறதுக்கு என்னென்ன காய்கறி போட்டிருக்கோமோ அதே காய்கறி தான் யூஸ் பண்ணணும். அதில் 1-2 காய்கறி மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனால் வேறு ஏதாவது பீட்ரூட்டு, முட்டைக்கோசு, சௌச்சௌ, சொரக்காய் இந்த மாதிரியான எந்த காயும் சேர்க்காதீங்க. நாங்கள் கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் போடுங்க, அப்போ தான் அந்த சாதத்தோட காம்பினேஷன் சேர்ந்து நல்லாயிருக்கும். இதுதான் திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு. இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா காயிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா முருங்கைக்கீரையில் அயன் இருக்குது, கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது, பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது ஒரு பவுல் சாப்பிட்டா கூட இது ஒரு நல்ல பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். அதே மாதிரி நல்ல சீக்கிரமாகவும் வயிறு நிறைஞ்சிரும். கூட்டாஞ்சோறுக்கு அப்பளம் வடாம் பொரித்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது சத்தான சுவையான திருநெல்வேலி கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.